ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ காத்தால இட்லிக்கு வந்து கருப்பு கவுனி இட்லி நேற்று அரைச்சி காட்டினேன், ஊற வச்சிருந்தேன்ல. அதுக்கு வந்து கொத்தமல்லி தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், கொத்தமல்லி ஒரு கட்டு, நல்லா பெரிய கட்டால் ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சிட்டு, அதுக்கு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காவோட கொஞ்சம் சின்னது கொட்டைப்பாக்கு பாக்கு சைஸில் 2 சைஸ் புளி, பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சின்னு வந்தாச்சு. அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த பாருங்க, அரைச்சி கொண்டு வந்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அலம்பி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அரைங்க. ஏன்னா அதில் வந்து மருந்தெல்லாம் கொத்தமல்லியே நல்லாவே இது பண்ணும். வாஷ் பண்ணால் நிறையா மருந்து போடுறாங்க. அதனால் இப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு கடுகை வந்து அரைச்சி வச்சாச்சு. கடுகை தாளித்து கொட்டி நல்லெண்ணெயில் தான் பண்ணோம், அப்போ தான் வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு தாளித்து கொட்டிட்டு இதை போட்டு சுருளில் வதக்க வேண்டியதான். உங்களுக்கு கடுகு போட்டோன்னே காட்டுறேன். இந்த பாருங்கள், கடுகு போட்டாச்சு. அது வெடித்து வரும்போது பெருங்காயம், உப்பு வந்து இதிலையே போட்டு அரைச்சிட்டாங்க. பெருங்காயம் மட்டும் போடுறேன். அரை இல்லை கொஞ்சம் கூட வாசனையாக இருக்கும், கொஞ்சம் கூடவே போடலாம். போட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, அரைச்சி அந்த விழுதை போட்டாச்சு. இருப்பச்சிட்டில் நல்லா சுருண்டுன்னு வரணும். அப்புறம் இந்த ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு 4 மிளகா சொன்னீங்களே, உங்களுக்கு காரம் வேண்டுற அளவுக்கு போடுங்க. நான் 4 தான், அதுக்கு மேலே காரம் எங்களுக்கு ஆகாது. உங்களுக்கு வேணால் 5-6 மிளகா போடலாம். ஏன்னா கொத்தமல்லியே சப்புன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகா நல்லா போட்டால் தூக்கலாக இட்லிக்கு நல்லாயிருக்கும். மோர் சாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இப்போ சீசன் வேறு, கொத்தமல்லி நல்லா கிடைக்கிறது. நீங்களும் இது மாதிரி அரைச்சி பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், மோர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது நல்லா சுருண்டு வந்தோன்னே காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லா வந்து சுருண்டுன்னு வந்துடுது. எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுது. இப்போ திரும்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தொக்கு வீணாக போக 2-3 நாள் வச்சுக்கலாம். எங்களுக்கு கொஞ்சமாக பண்ணதுனால 2 நாள் தான் வரும். நீங்கள் நிறையா பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? அதை பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்பப்போ கொஞ்சம் நல்லா ஊற்றிகிட்டே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுது. எப்படி சுருண்டு வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி ஆக்கணும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மட்டும் மேலே ஊற்றி ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடி. இங்கே வந்து கருப்பு கவுனி இட்லி ரெடி. அது தொட்டுக்க அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நல்லெண்ணெய்லாம் வெளியில் கக்கின்னு வந்துடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஊற வச்சுருந்தேன்ல, அந்த அரைச்ச அந்த இட்லி தான். அந்த பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி இட்லி நான் சொன்ன அளவு வச்சு 1 டம்ளர் வேணாலும் போடலாம், இல்லைன்னா 5 டம்ளர் ஃபுல்லும் கருப்பு கவுனியே போடுங்க. சுவையான கருப்பு கவுனி இட்லி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.